8ஆம் திசைகள் சரியா? இலக்கிய முதலாவது 19ஆம் பக்கத்தில் இருக்கிற முதலாவது திசைகள் 2008ஆம் ஆண்டு திசையா 3வது திசைக்குள்ள 2008ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு முதலாவது திசைகள் 2008ஆம் ஆண்டு முதலாவது திசை 2008 முதலாவது திசை. ஓகே, 2008 முதலாவது திசை. பாருங்க, நீர் விளையாட்டில் ஈடுபடும் 50 கிலோகிராம் திணிவுள்ள புலியோடி வருடம் புறக்கணிக்கத்தக்க துணிவும் 4 மீட்டர் நீளம் ஒரு கிடைப்பயன் ஏசியின் மேல் சீனிருக்கு. இப்ப இந்த பலகப்பட்டிருக்கு ஏசி. ஏசிக்கு மேல செய்யலாம். இதுல என்ன இந்த பலகைத்த துணிவு சொல்லப்படுறது பூச்சி. புறக்கணிக்கத்தக்க துணிவு மீது வளரும் பலகைக்கு இருக்கும். இப்ப பலகைத்தது பூச்சி. அதில் இந்த மனிதன் முடிவு இருக்கிறப்பட்டு 50 கிலோகிராம் மனிதன் முடிவு 50 கிலோகிராம் புறக்கணிக்க துணிவுடைய ஒரு பலகையில 50 கிலோகிராம் துணிவுடைய மனிதன் நிற்கிறான். சரி, ஒரு ஒன்றில் உள்ளவாறு பலகை 1 மீட்டர் இடைத்தூரத்தில் உள்ள ஏபி என்னும் இரு நிலை குறித்து விற்பனை மீது ஏற்றப்படுகிறது. விற்களினால் ஏபி ஆகிய புள்ளிகளின் பலகையின் மீது தாக்கும் விசைகளின் பருமனையும் திசையையும் காட்டும். இந்த 50 கிலோகிராமுடைய மனிதன் நிற்கிறானா பலகையில ஏபி என்ற புள்ளியில என்னென்ன விசைகள் எந்த திசையில பெருமணம் என்ற நிறுவனம் பலகையிலவாறு திசையின் பருமனம் காணணும், திசையும் காணணும். இப்போ உனக்கு தெரியும் இந்த முனையில 50 கிலோகிராம் முனைய மனிதன் நிற்கிறானா இருந்தா இப்ப ஏன் இடத்துல இருக்கிற விற்குள் இழுபடுமா நசிபடுமா யோசிப்பாங்க. ஏ என்ற முனையில இருக்கிற விற்குள் இடுபட பார்க்குமா, அதாவது ஈய பார்க்குமா அல்லது சுருங்க பார்க்குமா. அதே மாதிரி பி என்ற இடத்துல இருக்கிற விற்குள் இழுபட பார்க்குமா சுருங்க பார்க்குமா பார்க்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், விற்றுள்ள பொறுத்த மட்டும் நாங்க நசிப்பமா இருந்தா அது திருப்பித்தாங்க. அதே மாதிரி நாங்க இழுப்பமா இருந்தா திருப்பி உள்ள எடுக்கும். விற்றுள்ளுக்கு 2 இயல்பு இருக்கு. அதாவது நாங்க நெருக்கல் விசையை கொடுத்தா திருப்பி தள்ளுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இழுவ விசையை கொடுத்தா திருப்பி உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கு. 2 விஷயம் இருக்கு. ஆனா இது ரப்பர் பேண்டா இருந்தா இழுத்தா திருப்பி உள்ள எடுக்கும். ஆனா நாங்க ரப்பர் பேண்ட் அமைக்கல. ரப்பர் பேண்ட் வீட்டுக்கு அந்த முறியல் இயல்பு இருக்கு. ரப்பர் பேண்டுக்கு முறியல் இருக்குது. ஆனா இழு விசைக்கு மட்டும்தான் திருப்பி விசையை கொடுக்கும். நெருக்கல் விசைக்கு திருப்பி விசையை கொடுக்காது ரப்பர் பேண்ட். இப்ப விற்றுள்ள பொறுத்த மட்டும் இழுப்பமா இருக்கா திருப்பி உள்ள எடுத்து கேட்டு. அதனால நான் இழுத்துட்டு கிடையாது பழையபடி பழைய நிலைமைக்கு போகும். அதே மாதிரி நசிப்பமா இருந்தா நசிஞ்சிருக்கும், திருப்பி தள்ளி வச்சிருக்கும். கையெழுப்பா இருந்தா பழையபடி பழைய நிலைமைக்கு வரும். அது ஸ்பிரிங்கிக்கு நேரம் இருக்குது விற்றுள்ள. இதுல ஏஎண்ட விற்றுள்ள எடுத்தீங்கன்னா இந்த 50 கிலோகிராம் மனிதர்கள் கேட்கும். இங்க ஏஎண்ட பார்ப்போம் பழைய ஏற்பாடு மேல போகும். பழைய ஏற்பாடு சீர மனிதன் நீங்களத்தாரு இந்த பழைய ஏ நிலைமை மேல போப்பார். மேல போக பார்த்தா இந்த விற்றுள்ள எடுத்துக்கொண்டு கலக மேல போனி. அப்ப விற்றுள்ள ஈடுபட பார்க்கும். அப்ப அந்த விற்றுள்ள என்ன செய்யணும்னா பழைய திருப்பி கீழே இருக்கு. இந்த விற்றுள்ள ஈடுபடுதா இருந்தா விற்றுள்ள விடுவிசை வரும். அப்ப விற்றுள் பலகையில திருப்பி என்ன செய்யணும்னா இது செய்யணும். அப்ப ஏயில பலகையில வார விசை கீழ் நோக்கி வரும்.
விச்சுகள் கலக்கிய கீழே விற்கிறது ஈயன்ற இடத்தை எடுத்தா சீல மேதம் இருக்கு இந்த இடம் பெற்றா பின்பக்கம் உயர்த்த பிறகு ஈ என்ன செய்யணும்னா கீழே போய் அந்த விச்சுடன் நசைக்கும் ஈயன்ற இடத்துல நெருக்கல் விசுதான் விச்சு உள்ளது அப்ப விச்சுள்ள என்ன செய்யும் பலகையை திருப்பி மேலதான் அப்ப நம்ம இந்த பலகையில மட்டும் சாப்பிட விஷய இது பண்ணிட்டு பலகையில மட்டும் சாப்பிட விஷயம் ஈரமான விஷயம் எதிராக இருக்கும்னா வித்துருள் பலகையை கீழே குடிக்கிறது அந்த விஷயம் நான் போட்டு கூட நேற்று செய்ய வேண்டாம் இது ஈரவார விஷயம் வீரவார விஷயம் எதிராக இருக்கும்னா வித்துருள் திருப்பி தண்ணீருக்கும் அந்த தலைவி இதை போட்டு போடுவோம் நேற்று செய்ய வேண்டாம் சீலவார விஷயம் எதிராக இருக்கும்னா சீலவார விஷயம் எதிராக இருக்கும்னா மனிதன் இந்த வெயில் பெறும் தலைகள் தோலாக 50 கிலோகிராம் இருந்தா 50 கிலோகிராம் அவ தலைகையில இந்த 3 விஷயம் தான் வரும் தலைகையில இந்த 3 விஷயம் தான் பாருங்க வரும் உங்களுக்கு தெரியும் சமன்லயே அடிக்கிற பொருள் எந்த புள்ளி வேண்டி திருப்பப்படுத்தாலும் பிள்ளைகள் திருப்பம் முக்கியமா இருக்கும் அதே நேரம் பிள்ளைகள் எந்த புள்ளி வேண்டி திருப்பப்படுத்தாலும் முக்கியமா இருக்கும் திருப்பம் முக்கியமா இருக்கும் பிள்ளையில் திசையும் முக்கியமா இருக்கும் எந்த தேவையும் பிள்ளையில் திசையும் முக்கியமா இருக்கும் எந்த புள்ளி கட்டிய திருப்பமும் முக்கியமா இருக்கும் பிள்ளைகள் திருப்பமும் முக்கியமா இருக்கும் அப்ப இந்த தரக மனித விசைக்கு சமன்லயே அடிக்கிறதா இருந்தா இந்த 3 விசைகள் என்னவா இருக்கும்னா கொண்டு சமன் எதிராக இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் மேலதாகிற விசை பி கீழதாகிற விசை பிங்கிற 500 பேரும் இந்த தலைமையில இலக்கிட்டு சமநிலையை கருதுகிறார் தலைகை இலக்கிட்டு சமநிலையை கருதினார் அழகை இலக்கிட்டு சமநிலைக்கு அழகின்ற இலக்கிட்டு சமநிலையை கருதுவமா இருந்தார் மேலதாகிற விசையின வருமானம் ஏன வருமானம் கீழதாகிற விசையின வருமானம் ஏ பிளஸ் 500 சமம் மேலதாகிற விசை வருமானம் கீழதாகிற விசைக்கு சமம் அதே நேரம் எந்த புள்ளி வெற்றி பிள்ளையில் திருப்பம் எடுத்தாலும் 0 பெறும் ஏ வெற்றி பிள்ளையில் திருப்பம் எடுத்தாலும் 0 பி வெற்றி பிள்ளையில் திருப்பம் எடுத்தாலும் 0 சி வெற்றி எடுத்தாலும் 0 இடையில ஒரு புள்ளி எடுத்தாலும் திருப்பம் 0 தான் சமந்தையா நினைக்கிற பொருளுக்கு எந்த புள்ளி வெற்றி திருப்பம் எடுத்தாலும் 0 தான் வரும் இப்ப எஸ்பே எஸ்பி காண்றான் நோக்கம் எஸ்பே எஸ்பி காண்றதான் நோக்கமா இருக்கா நீங்க பி வெற்றி திருப்பம் எடுத்தா எஸ்பி என்ற விசை வேணும் எஸ்பியான மாறந்திருப்போம் 500 மாறந்திருப்போம் தாங்க ஏன் பி வெற்றி திருப்பம் எடுக்கிறீங்க அந்த எஸ்பி என்ற பார்க்க போட்டாலே போயிடும் பார்க்க போட்டாலே போயிட்டு திருப்பம் பெறாரு என்ன திருப்பத்தை கொடுக்க மாட்டேன் விசை புணர்ச்சி எடுத்துக்காக சமூகத்து கூறும் அப்ப நீ பி வெற்றி திருப்பம் எடுக்கிறீங்க எஸ்பியான மாற திருப்பம் பெற போறீங்க என்ன சுழற்சி அச்சாலே போயிடும் அப்ப அந்த திருப்பம் பெறாரு இது மட்டும் பெறணும் எஸ்பியான மாறந்திருப்போம் 500 மாறந்திருப்போம் தாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் திருப்பம் முக்கியம் பிள்ளைகள் திருப்பம் முக்கிய நேரத்தில் திருப்பம் வந்தா நாவிக்கடியும் இந்த பிள்ளைகள் கூடுதல் எடுத்தோம்னா ஒரு திசையை பிளஸ் ஆடுத்தா மற்ற திசைய மைனஸ் ஆடுது ஒரு திசையை பிளஸ் ஆடுத்தியா இருக்கும் மற்ற திசையை மைனஸ் ஆடுறது அது திருப்பத்தில் 2 திசை தான் வரும் மற்ற வேலை தான் வரும் அவட திசையை பிளஸ் ஆடுத்தா விளங்கியும் மைனஸ் ஆடுறது போடலாம் பிள்ளைகள் திருப்பம் முக்கியம் அல்லது டெங்கு திருப்பம் விளங்கி திருப்பத்துக்கு சமன் அடிக்கிறது எல்லாம் வந்து இதனால் டி வெற்றி திருப்பம் புள்ளி பி வெற்றி புள்ளி பி வெற்றி இந்த புள்ளியில திருப்பப்படும் புள்ளி பி வெற்றி ஒரு புள்ளி ஏற்படுத்தா இப்ப இந்த புள்ளியில மாற விருப்பத்தை பிளஸ் ஆடுத்தா அதுக்கு எதிர்த்துலியா மாற விருப்பத்தை மைனஸ் ஆடுத்து கொள்ள வரும் அப்ப இந்த புள்ளியில மாற விருப்பம் இங்க பி வெற்றி நான் எடுக்கிறதுக்குள்ள இருப்பதை கொண்டு இந்த புள்ளி வெற்றி திரும்ப இருக்கா 500 தான் எடுக்கிற புள்ளி வெற்றி நான் எடுக்கிறது இருப்பதை கொண்டு அதை பிளஸ் ஆடுத்தா அதுக்கு எதிராக திருப்பத்துக்கு வருது இருக்கு அதனால வாங்க மைனஸ் ஆடுது இந்த புள்ளி வெற்றி இவரால வார விருப்பம் ஒன்று இருந்தா இவரால வார விருப்பம் ஏற்று இதுல இருந்து உலாவுடன் தான் அவனுக்கு தெரியும் உள்ளது ஒரு மீது இதுல இருந்து உலாவுடன் ஒரு மீது மொத்த தூரம் திறப்பட்டது 4 மீது மொத்த தூரம் திறப்பட்டது இங்க இருந்து வெயில இருந்து மீட்டான 4 மீது அப்ப இதுல இருந்து உலாவுடன் என்ன 3 மீது 4 மீது கொண்ட கட்டம் 13 மீது இப்ப பி பற்றி திருப்பப்படுத்தா நான் எடுக்கிற வீட திருப்பத்தை கொண்டு வாங்க 500 அப்ப அதே 500 தர 3 கிலோ அதுக்கு எதிர்த்துல வார்த்தை மைனஸ் ஆகிறது அந்த எதிர்த்துல வார்த்தை எஸ்பி எஸ்பி இங்கு 1 வரும் இது ஒரு இருக்கும் அல்லது பெருமானத்தை கொஞ்சம் அவங்க யாங்கால கொண்டாலும் சரி இளைஞர்களுக்கு திருப்பம் கலைஞர்களுக்கு பற்றி சமந்தாலும் சரி சரிதான்
இடங்குடி 500 மாதங்கள் நிகழ்ச்சி தலை எப்பயாவாறு இருக்கும்னா இடங்குடியா இருக்கும். எப்பயாவாறு மணிக்கூட்டு திசையா இருந்தா வழங்குது, மணிக்கூட்டு திசை இரு திசையா இருந்தா இடங்கு. இந்த எஃப்ஏல பிரமாணம் அங்கால ஒன்று எஃப்ஏல ஒன்று எஃப்ஏ தான். எஃப்ஏல பிரமாணம் சமன்பாடு அங்கால ஒன்று போனா எஃப்ஏல பிரமாணம் பிளஸ்ல இருக்கு. அப்ப 3500 வரும், 1500. எஃப்ஏல பிரமாணம் கண்டுபிடிக்கணும் 1500. அதில் நெஃப்ட் இருந்து நோக்கி இருக்கும், ஏற்கனவே மண்ணில் நோக்கி இருக்கும். சரியா? இப்ப நோக்கி இருக்கும். எஃப்ஏ கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த சமன்பாட்டை கொண்டு போட்டா எஃப்ஏ காணும். சரியா? எஃப்ஏ காமிட்டாருன்னா இதெல்லாம் சமன்பாட்டை கொண்டு விளையாடிட்டா எஃப்ஏ காணலாம். எஃப்இல பிரமாணம் தான் உங்களுக்கு தெரியும். எஃப்இல பிரமாணம் எஃப்ஏயோட 500 கூட்டம். எஃப்இல பிரமாணம் எஃப்ஏல பிரமாணம் இப்ப வந்து நாங்கள் 1500. எஃப்ஏல பிரமாணம் அதோட 500 பிரமாணத்தை கூட்டிங்களாரு எவ்வளவு? 2000. எஃப்இல பிரமாணம் அதுல திசை வேக அந்த எஃப்இல திசை இருக்க மாட்டார், அது நேர்மம். அப்ப திசையும் கேட்டது பருமனும் கேட்டது. ஏல வார விசையில வருமானம் கீழ் நோக்கி இருக்கும் 1500. வீல வார விசையில வருமானம் மேல் நோக்கி இருக்கும் 2000 விட்டேன். இந்த கடிதம் திருப்ப மட்டும் செய்யும். இப்ப என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்ப தெரிய வரும், எந்த புள்ளி வேடி திருப்பம் எடுக்கிறீங்க அந்த புள்ளிக்கால வார விசை வராது. அப்ப நீங்க டெக்னிக்கா பி என்ற விசையை விராம இருக்கணுமா இருந்தா டி வேடி திருப்படுத்தி விட்டா பி வராத பே காணலாம். சரியா? மற்ற இன்றைக்கு சமண்டைக்கு போட்டா நீங்க 2 விசைக்கு சமம் இருக்கணும் அப்படின்னு செய்யலாம். மற்ற விஷயம் அல்லது ஏ வெட்டி திருப்பம் எடுத்து விட்டா பிஏ காணலாம். பி பிரமாணத்தை காணலாம். அப்படி பி வெட்டி திருப்பம் எடுத்து விட்டா எஃப்ஏ காணலாம். இதே மாதிரி ஏ வெட்டி திருப்பம் எடுத்து விட்டா எஃப்ஏஆர் வார விசை வராது. அப்ப என்ன செய்யலாம்? எஃப்ஏ காணலாம். அப்படி செய்யலாம் எல்லாம் வந்து ரைட். அப்ப சிம்பிளா என்ன ஒரு சமண்டியா இருந்தா மேல் விசை இருக்கு. மேல் விசை கீழ் விசைக்கு தானே மேலதாக்க விசை எஃப்இ மற்றும் கீழதாக்க விசை எஃப்ஐ 500. பிறகு ஒரு முடிவு எடுத்திருக்கும் ஒரு விட்டா நான் பேசிய கண்டா இது சரியாக எஃப்இஏ கண்டுபிடிக்கும். ரைட். 2008ஆம் ஆண்டு வந்து முதலாவது இசைகளையும் அது கொண்டிருக்கிறார். டியூட் இல்லாத 2008ஆம் ஆண்டு முதலாவது இசைகளையும் பார்க்கலாம். சோசியல் மீடியா எத்தனாம் ஆண்டு பேப்பர் நீங்க அடிச்சா அப்புறம் அந்த பேப்பர் வந்து எல்லாம் வந்து ரைட். இப்போ டியூட்டை பார்க்கலாம், டியூட் இல்லாத பாஸ்வேர்ட் பார்க்கலாம். அல்லது ஒரு பழமையான ஃபோன்லேயே என்ன செய்யாமல் வீட்டில் தெரிஞ்சவங்க தெரியும். அதனால பேப்பர் எடுத்து இருக்காது. அதே மாதிரி நல்லா பேப்பர் தெரிஞ்சிருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை. சொல்லி பார்த்தா ஆனா நீங்க அதுக்குள்ள வந்து இவ்வளவு விஞ்ஞானம் பாடுறது வளர்ந்து கொண்டு போயிடும். நல்ல விஷயம் போட்டா நல்லது. எதை கூட போயிடுறாரு அதுக்கு மேலே அந்த வளர்ச்சி. இப்போ பேப்பர் எத்தனாம் ஆண்டு பேப்பர் 95ஆம் ஆண்டு பேப்பர் தேவையா இருந்தாலும் நெட்ல இருக்கு, தேவையா இருக்கலாம். எல்லா கடையும் தேரும். 79ஆம் ஆண்டு பேப்பர் நெட்ல இருக்கு, தேடி இருக்கலாம். எல்லா கடையும் தேரும். இப்ப சொந்தா செஞ்சு கொடுக்கும் ஹார்ட் காப்பியா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா கிளாஸுக்கு ஹார்ட் காப்பியா நீங்க எடுத்துக்கலாம். என்ன பார்த்து பார்த்து இப்போ பழைய நாள பேப்பர் நீங்க எடுக்கிறாங்க எடுத்து செய்து பார்க்கலாம். அதிலேயே தீர்வுகள் இருக்கு, செய்து பார்க்கலாம். சரியா? தெரியாதவர்கள் இருந்தா இந்த மாதிரி அவங்களுக்கு குரூப்ல படித்து கேட்க மெசேஜ் போடுவாங்க. போகுது என்ன வெளியா இருந்தா வீட்டில் இருந்தாலும் வேற வேற வழி பேப்பர் எடுத்து செய்து பார்க்கலையா இருந்தா அந்த பேப்பர் இங்கே போட்டால் நான் என்ன செய்வேன், கிளாஸ் போட்டு பேப்பர் எடுத்து வெளியாக கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ஏற்கனவே செய்து வழியில ஒரு நாள் செய்து பார்க்கணும். படிக்கிற கெரியர் ஒரு படிக்கிறாங்க, அந்த கெரியர் செய்ய கொடுக்கலாம். இதை பார்த்தாவது இங்கு ஆசிரியர்கள் கடிதம் கட்டப்பட்ட ஆசிரியர்கள் கடிதம் செய்யாமல் படிப்பிட்டே கடிதம் செய்யாமல் இந்த புதுசான இதுகள் செய்து கொடுத்தோம். அதுவும் கண்பார்வை கூட்ட வேண்டியவே
ஓகே. இப்ப ஏ பார்ட் படி பாருங்க. பி பார்ட் படி பாருங்க. பி பார்ட் பி பார்ட் படி பாருங்க. 2008ஆம் ஆண்டு 30வது பி பார்ட் ஏ பார்ட் பாருங்க. பி பார்ட் பி பார்ட் புலியோடி பார்த்த நிகழ்வு இருந்தான். அவனுடைய ஈர்ப்பு மையம் ஜீவின் இயக்கத்தை கருது. ஒரு ரெண்டு காணப்படுகின்றவாறு ஒரு புள்ளி போட்டினால் அதன் பாதையை குறிப்பிடப்பட்டது. ஆற்றல் ஆரம்பிக்கும் நடக்குது. நீர் மேற்பரப்புக்கு 4 மீட்டர் மேலே உள்ள புள்ளி தீயானது. 2 செகண்டில் பாதையை பூர்த்தி செய்த பின்னர் வங்கியில் நீர் மேற்பரப்பு கூறுகின்றது. XY சமன் 2 மீட்டர் வடத்திலே புறக்கணிக்கும். தீயின் தொடக்க வேகத்தின் இடைக்கூடையும் இடைக்குத்து கூடையும் காணும். இது ஒரு வெளியம் சம்பந்தமான கேள்வி. வெளியத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி தீர்ப்பாங்க. ரைட். இப்ப இதை பார்க்கிற நிகழ்ச்சி எவ்வளவு உயரத்திலிருந்து பார்க்கிற நிகழ்ச்சினா 4 மீட்டர் தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. 4 மீட்டர் தூரத்திலிருந்து பார்க்கிற நிகழ்ச்சி பார்க்கிற நிகழ்ச்சி இதை நீருக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. நீருக்குள்ள வந்து சேரிக்கு முழுமையா அவ்வளவு நேரம் விடப்பட்டு நீருக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. இதுல இருந்து பார்க்க பாஞ்சா அப்படியே நீருக்குள்ள வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குமோ அதுல பட்டு நீருக்குள்ள வந்து சேர்றதுக்கு இருக்கிற நேரம் பற்றி நடந்தது. அதே நேரம் கீழே இருந்து இவ்வளவு நீருக்குள்ள வந்து அந்த இடை இழப்பை செய்யப்பட்டு கண்டிச்சு சரியா இதே பற்றி கண்டிச்சு. அப்புறம் எக்ஸ்ரே இருந்து அது நீரத்தோட புள்ளிதான் பை எக்ஸ்ரே இருந்து வகிப்பான பற்றி கண்டிச்சு. அப்ப இந்த நீண்ட இலைக்கு வருவதும் ஆகும் இடைவருகின்ற வரலாம் இடையினா வாரமாக தெரியப்பா இலைக்குத்து போது நான் எடுத்துக்கொள்றேன் 2x இடைவரத்தை எடுத்துக்கொள்வோம். இலைக்குத்து போது 2y என்ற மாதிரி இடைவரத்தை 2x கிடைவரத்தை எடுத்துக்கொள்வது 2x என்ற போல இலைக்குத்து போது எடுத்துக்கொள்வது 2y 2x 2y தான் இப்ப எவ்வளவு அந்த மாதிரி காணும். 2 செகண்ட்ல பாத்திர முடிச்சுட்டான். உனக்கு தெரியும் இடைவேகம் மட்டும் வழிய பாதையில மாறப்போகுது. இலைக்குத்து போது எனக்கு தெரியும் புவியில் பரம்புகளால இலைக்குத்து போது குறைஞ்சு போகும். இதுல இருந்து அதிகர் புள்ளிக்கு போக மட்டும் இலைக்குத்து போக குறையும். அதிகர் புள்ளியில இருந்து கீழ்மேற்கிற மட்டும் இலைக்குத்து போக முடியும் அதிகரிச்சிருக்கோம். கிடைவேகம் என்றது எப்பயும் மாறாது. ஏன்னா கிடைத்திசையில ஒரு தடை விஷயம் இருக்க போகுது. அதாவது இலைக்கு திசை தடை விஷயம் நிறைவேறும். இயக்க திசைக்கு எதிராக நிறைவேறும். அதனால்தான் புவியில் பரம்புகளால பெருமானம் குறைய கிடைக்கும். கிடைத்திசையில வழித்திரை விசை இல்லையா இருந்தா இந்த 2x என்ற பெருமானம் கிடைவேகம் மாறாது. இலைக்குத்து இருந்தா புவியில் பரம்புகளால இலைக்குத்தா புவி நோக்கி ஆரம்புகள் இருக்கிறதால இதுல இருந்து அங்க போயிருக்க குறையவனும் அங்கிருந்து இங்க வரைக்கும் அதிகரிக்கணும். இந்த மாதிரி பார்க்கணும். இப்ப இவருக்கு கிடையா சமன்பாட்டை பார்க்கணும்னா கிடையா சமன்பாட்டை கருது கிடைவேகத்தை மட்டும்தான் இருக்கு. கிடைத்திசையில சமன்பாட்டை பாவிக்கா சரியா கிடைத்திசையில சமன்பாட்டை பாவிக்கிறாருன்னா கிடையா ஏசாமன் நூக்கில இந்த சமன்பாடு மட்டும்தான் இருக்கு. ஏக்கில இருக்குங்கிறார் கிடையா எஸ்எல்என் நூற்றி பிளஸ் ஹாஃப் ஏற்றி வரைக்கும் பாருங்க. ஹாஃப் ஏற்றி வரைக்கும் பெற போகுது. ஏன்னா கிடைத்திசையில ஆரம்ப முதலில் அதாவது கிடைத்திசையில
ஹாஃப் ஏஜ் இருக்கும் பூஜ்ஜியத்தை இந்த தரம் வைக்கணும் பூஜ்ஜியம் தான் இருக்கும் அந்த ஹாஃப் ஏஜ் இருக்கும் அவ்வளவு பூஜ்ஜியம் தான் கிடைப்பீச்சியில வர இடைப்பேச்சியில வருமானம் தான் தெரியும் சென்டிமீட்டர் எழுதப்பட்டது இடைப்பீச்சியில 2 மீட்டர் இடைவெளிச்சில வருமானம் தான் நாலு காலம் இவைக்கு போட்டுக்கிறது முழுமையான நேரம் திடப்பட்டது 2 பேர் விஞ்ஞானமான வருமானம் முழுமையான நேரம் திடப்பட்டது 2 பேர் ஓ இந்த 2 விஞ்ஞான விருத்தியா இருந்தா யூஎக்ஸில வருமானம் போலாக இருக்கு இடைவெளிக்கூடிய பிரமாணம் 1 மீட்டருக்கு -1 சரியா இலக்கியம் நாம இலக்குத்த மேல் நோக்கி நாம் மடமாய் இலக்குத்த மேல் நோக்கி ஏசமன் டியூட்டி இருக்காரு அரையேற்றி வர்க்கத்தை பார்க்கலாம் ஏனெண்டா இலக்குத்திலே பேசி தெரியும் இலக்குத்து இலக்குல இருக்கிற ஆரம்பங்கள் புவியை பேசுறோம் 10 மீட்டர் செகண்ட் ஆயிடுச்சு இலக்குத்த இதுல இருந்து மேல போய் இவ்விடத்துக்கு வேறு பாவிக்கலாம் இவ்விடத்திலே இருந்து இவ்விடத்துக்கு வந்தா ரெண்டு பேச்சு முடிக்க இலக்குத்தில பேச்சு திருப்பி இங்கே இருந்து இங்க வந்தா அது மைனஸ் இடப்பேச்சியா இருக்கும் இடப்பேச்சு -4 மேல் நோக்கில வந்தால் மாணவரும் அதை போட்டு போட்டு யூஐ நேரத்தில் வருமானம் தெரியும் உங்களுக்கு 2 செகண்ட் முழுமையான நேரம் மேல் நோக்கி சமன்பாட்டை பாவிச்சா இதுலயே மைனஸை போட்டு போடலாம் இந்த புவியை பேரம்புகள் கீழ் நோக்கி இருக்கு மேல் நோக்கி சமன்பாட்டை பாவிக்க புவியை பேரம்புகள் கீழ் நோக்கி இருக்கு அப்ப அதுல கீக்கு மைனஸ் போடவே இருக்கும் அப்ப நான் முதல்ல இதுலயே மைனஸை போட்டா மைனஸ் ஹாஃப் ஏயில வருமானம் தான் 10 நேரத்தில் வருமானம் 2 4 பேர் இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் பற்றி எவ்வளவு ஆகும் 5 உனக்கு தெரியும் சென்டின வர்க்கம் 4 4 5 20 இதுல வர -20 இங்கால கொண்டா +20 வரும் +20 4 கழிப்பியா இருந்தா கூட +20 வரும் 16 அந்த 16 சம்பந்தம் 2 யூஐ என்ற மாதிரி இருக்கும் 2ஆம் கொண்டு இங்கால கழிப்பிட்டா யூஐல வருமானம் எவ்வளவு வரும் 50 மீட்டர் செகண்ட் இருக்கும் கிடைவகத்தின் பிரமாணம் 1 மீட்டர் செகண்ட் இருக்கும் இலைக்குத்து பகுதியில பிரமாணம் 8 மீட்டர் செகண்ட் அதுதான் உங்களுக்கு வெளியே கிடைக்கிறது இலைக்குத்து கிடைவகம் நல்லாச்சு 8 1 மீட்டர் செகண்ட் இலைக்குத்து மட்டும் கிடைவகம் 1 மீட்டர் செகண்ட் பாருங்க ஓகே 2வது கேள்வி நீர் மேற்பரப்பிலிருந்து ஜீனால் அடையப்படும் உயர்ந்தபட்ச உயரத்தை கணிக்க ஜீனால் அடையப்படும் உயர்ந்தபட்ச உயரம் என்றால் இதுல இருந்து மேலே இன்னும் எவ்வளவு உரம் போவாண்டு ஆகும் சரியா இதுல இருந்து மேல எவ்வளவு உரம் இன்னும் போவாண்டு ஆகும் ஏற்கனவே இதுல இருந்துதான் 4 மீட்டர் ஆனா உங்களுக்கு கேட்டது நீர் மேற்பரப்பில் இருந்து நீர் மேற்பரப்பில் இருந்து எவ்வளவு உரம் கேட்டா இதுல இருந்து போற உரத்தை கண்டா அதோட 4 மீட்டரை கூட்டவும் மேல போற உரத்து சரி நான் இப்ப பாயிர இடத்துல இருந்து எவ்வளவு உரம் மேல போவான் அந்த மாதிரி காணுவோம் சரியா அந்த அவர் பாயிர இடத்துல இருந்து மேல இன்னும் எவ்வளவு உரம் போவான்னு காண்டா அதோட 4 மீட்டர் பிரமாணத்தை கூட்டுவமா இருந்தா நீர் மேற்பரப்பில் இருந்து உயரம் பெறும் இதுல இருந்து வேற அதிகர் எவ்வளவு உரம் போவான்னு காண்றதுக்கு அதிகர் புள்ளியில நிலைக்கு பூஜ்ஜியம் நீங்க மேல் நோக்கி சாம்பாட்டை போட்டா இறுதி வேகம் பூஜ்ஜியமாயிரும் இறுதி வேகம் பூஜ்ஜியமாயினா அந்த தூரத்தை காணலாம் மேல் நோக்கி ஜீவர்க்கம் பண்ணணும் ஜீவர்க்கம் 2 எசப்பா வைக்கலாம் இந்த இறுதி வேகம் 0 அப்படி தெரியும் எஸ் தான் காண வரும் அப்ப இறுதி வேகம் அதிக புள்ளியில 0 ஆரம்ப நிலைக்கு வேகம் கண்டுட்டாங்க எவ்வளவு 8 அப்ப 8 இந்த வர்க்கம் இருக்கும் மேல் நோக்கி சமன்பாட்டை பாவிட்டா இதுலயே மைனஸை போட்டுக்கொள்ளலாம் 2 தர ஏக்கு தான் 10 புவி பேரம்புகள் எவ்வளவு தூரம் மேல் நோக்கி போகிறான்னா எஸ் அதே இதுல 20 பெரும் அந்த 20 சமன்பாட்டின் இடப்பக்கம் கொண்டு வரீங்களா இருந்தா +20 8 வர்க்கம் எவ்வளவு 64
இதுல வர சைவரை வெட்டி விட்டா இது 6.4 வரும். 2ஆல சுருக்கி விட்டா எஸ்சில வருமானம் வரும். எவ்வளவு வரும்? 3.2 மீட்டர் என்ற மாதிரி வரும் அந்த எஸ்சில வருமானம். அதுல இருந்து மேல போற புறம் பேர் 3.2 மீட்டர். ஆனா கேட்டது நீர் மேற்பரப்பில் இருந்து வர உயரம். ஆகவே நீர் மேற்பரப்பில் இருந்தாலும் உயரம். நீர் மேற்பரப்பில் இருந்தாலும் உயரம் என்ன இருக்கணும்னா 4 மீட்டர் பிரமாணத்தோட 3.2 மீட்டர் நீ கூட்ட வரும். எவ்வளவு வரும்? 7.2 மீட்டர். நீர் மேற்பரப்பில் இருந்து வர உயரம் என்ன இருக்குன்னா 7.2 மீட்டர் மேல போற தூரம். பி பாட்டுல 2வது கடையும் சரி, பி பாட்டுல 3வது கடையே பாருமா 1வது கடை செய்யலாம். சரியா? நீர் மேற்பரப்பில் இருந்தா உயரம் என்று கேட்டா ஏற்கனவே இருக்கிற 4 மீட்டரோட இப்ப போற தூரம் 3.2 மீட்டரை கூட்ட வேண்டி வரும். மொத்த உயரம் என்று கேட்டா 7.2 மீட்டர். மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. சுழியோடியின் பாதையின் அதிக புள்ளியில் பின்வருவனவற்றை கணிக்கிறது. அதுல முதலாவது பெயர்வு இயக்கப்பாடு சக்தி, 2வது நீர் மேற்பரப்பு சார்பான ஈர்ப்பழுத்த சக்தி. அதிவியல் புள்ளியில அவற்றை விடையில் வேகம் என்ன இருக்கும்? அதிவியல் புள்ளியில அவற்றை விடையில் வேகம் நிலைக்குத்து வேகம் தான் 0 இருக்கும். ஆனா அதிவியல் புள்ளியில கிடைவேகம் இருக்கு. எவ்வளவு? அந்த 1 மீட்டர்/செகண்ட் பிரமாணம் மாறாம இருக்கு. கிடைவேகம் எப்பயும் மாறாது. அப்ப நீ அதிவியல் புள்ளியில விளையில் வேகம் 0 எடுத்து இயக்க சக்தி 0 போடுறதுக்காக நம்ம இந்த கேள்வி போட்டுக்கலாம். சரியா? அதிவியல் புள்ளியில இயக்க சக்தி என்றா எண்ணிக்கணியம் திசையை பார்க்க தேவையில்லை. நேரடியா நிலைக்குத்தா கிடையா வரலாம் கூட்ட வழியா. இலைக்குத்து இயக்க சக்தியின் வருமானம் தான் 0 ஆயிரும். நிலைக்குத்து வேகம் இருக்காது. கிடைவேகம் இருக்கும். அப்ப கிடைவேகத்தால் இயக்க சக்தி இருந்திருக்கும் அதிவியல் புள்ளியில. சரி, அப்ப அதுக்கு இயக்க சக்திக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். நிறைய எம்பி இருக்கும். தெளிவு தெரியும் 50 கிலோகிராம். அதிவியல் புள்ளியில இருக்கிற வேகம் 1 மீட்டர்/செகண்ட் மைனஸ் கிடைவேகம் மட்டும் இருக்கும். அப்ப அதால இயக்கத்துக்கு அணிக்குவோம். அதோட நீர் மேற்பரப்பில் இருந்து வர அழுத்த சக்தி தான் வேறுபட்டிருக்கு. நீர் மேற்பரப்பு சார்பான அழுத்த சக்தி. அப்ப அழுத்த சக்திக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும் mgh. அப்ப அந்த mgh-ல m50 g10 தெரியும். h-க்கு என்ன போடணும்? நீர் மேற்பரப்புல இருந்து வர உயரம் போடணும். இல்ல நீர் மேற்பரப்பு தொடர்பான அழுத்த சக்தி தான் கேட்கப்படுறது. அப்ப அதை பிரதிட்டா நீர் மேற்பரப்பில் இருந்து வர நீர் மேற்பரப்புல தொடர்பான அழுத்த சக்தி தொடர்பான ஒரு ஆண்டு அப்படியே வரும். இப்ப முதலாவது கேட்டது கைனடிக் எனர்ஜி. உனக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜிக்கான சமன்பாடு அரே எப்படி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி அப்ப அதிவியல் புள்ளியில அவற்றை திணிவிந்த பிரமாணம் அது அதிக புள்ளியா இருந்தால் நீ வந்து அது மாறாது. வேகம் என்ன இருக்கும்? ஒன்று இருக்குமா? ஒன்றின் வரைக்கும் ஒன்றுதான். இடைவேகம் ஒன்று இருக்கு. ஒன்றின் வரைக்கும் ஒன்றுதான். அப்ப 2 50 பிடிக்குன்னா அவட எவ்வளவு? 25 ஜூல். சரியா? 25 ஜூல் இயக்க சக்தி. அடுத்த கட்டது நிலைப்பண்பு சக்தி பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜிக்கான சமன்பாடு mgh. எந்த பிரமாணம் மனிதன் எவ்வளவு? 50 கிலோகிராம். புவியீர்ப்பு காரணம் 10. ஆனா h-க்கு எவ்வளவு? 7.2. நீர் மேற்பரப்புல இருந்து வர உயரம் தான் போகும் h-க்கு 7.2. ஓகே. அப்ப இதுல வர சைவரையும் இதுல வர பதத்தையும் மட்டும் விடலாம். 72ஆம் ஆயிரம் இருக்கு. இப்ப பின்னுக்கு ஒரு சைவரை போட்டு 5ஆம் வெளிக்கிட்ட விட வந்து I10 10 சைவரோட 1 மீட்டர். I7 35. 35 கொண்டு உள்ளது 36. அப்ப 3600 மாதிரி இருக்கும். பொட்டன்சியல் எல்லாம் சுருக்கப்படுகிறது. பாஸ் பேப்பர் கேள்வியை பொறுத்த மட்டும் நீ செய்து பாத்தியா சுருக்கப்படுறது மாதிரி தான் கேள்விகள் இருக்கு. பிரச்சனை இல்லாது. ரைட்? எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அப்ப நீர் மேற்பரப்பு சார்பான அழுத்த சக்தி என்ன இருக்கும்னா 3600 ஜூல் இயக்க சக்தி அதிவியல் புள்ளியில கிடைவேகத்தால வர வேகம் இருக்கிறதால அந்த கிடைவேகத்தால வர இயக்க சக்தி இருக்கு. இடைக்குத்து வேகத்தால வர இயக்கத்துக்கு தான் 0 இருக்கு. அப்ப அதிவியல் புள்ளியில இயக்க சக்தி எவ்வளவு கேட்டா கிடைவேகத்தால வர பிரமாணம் அந்த இயக்கத்துக்கு வரும். அதுதான் 25 ஜூல். அப்ப பாயைக்கு இருக்கிற கிடைவேகத்தால வர இயக்க சக்தி எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு? 25 ஜூல். ஏன்? பாயைக்கும் கிடைவேகம் மாறாது. அதிவியல் புள்ளியிலையும் கிடைவேகம் மாறாது. நீர் மேற்பரப்புல வந்து சேர்ந்தாலும் கிடைவேகம் மாறாது. கிடைவேகத்தால வர இயக்க சக்தி கடைசி மட்டும் எவ்வளவு இருக்கு? 25 ஜூலா தான் இருக்கு.
நிலைக்குத்து வேகத்தளவார் இயக்க சக்தி பெருமானம் தான் மாறி கொண்டிருக்கு. சரியா? நிலைக்குத்து வேகத்தளவார் இயக்க சக்திக்குரிய பெருமானம் தான் மாறும். கிடை வேகத்தளவார் இயக்க சக்திக்குரிய பெருமானம் பாய்ஞ்சதில இருந்து நீர் மேற்பரப்புக்கு வேறு மட்டும் அதே பெருமானம் தான் இருக்கும். நோட் பண்ண எல்லாத்தையும் நோட் பண்ண சி பார்ட் வெளியே சி பார்ட். இதுல ஏ பாட்டு பி பாட்டு நேர்கோட்டு இயக்கத்துல வந்து கேள்வி. சி பார்ட் சுழற்சி இயக்கத்துறவட்ட கேள்வி. சரியா? இதுல வர ஏ பாட்டு பி பாட்டும் ஏ பாட்டுல வந்து பார்த்தோம்னா திருப்பம் இல்லையே. பி பார்ட் நேர்கோட்டு இயக்கத்துல எறியத்துல வந்திருக்குது. சி பார்ட் சுழற்சி இயக்கம். அது வந்து 3 சக்கரையும் கலந்து கொடுக்குறாங்க வெளியில. சரியா? பெரும்பாலும் அப்படி வெளிவாடுது. சில இதுல நேர்கோட்டு இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் மட்டும் சேர்க்கிறது. சில இதுல நேர்கோட்டு இயக்கம் மட்டும் மாறுது. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு முதலாவது இசைகள் செய்யறதா இருந்தா மெக்கானிக்ஸை பொறுத்த மாட்டல சுழற்சி இயக்கம் மட்டும் தெரிஞ்சா நேரம் சுழற்சி இயக்கத்துல மட்டுமான வழிகள். நாங்கள் நேற்று செய்த இசைகள் சுழற்சி இயக்கம் மட்டும்தான் இருந்தது. சுழற்சி இயக்கத்துல மட்டும்தான் 2016ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? அண்டைக்கு செய்த கேள்வி 2010ஆம் ஆண்டு கேள்வி பாருங்க. நேர்கோட்டு இயக்கம் இருக்குது, சுழற்சி இயக்கம் இருக்குது. ஏக பரிமாணத்தையும் கோணத்தையும் விட்டு வெளி கட்டுறோம் 2010ஆம் ஆண்டு கேள்விகள். சரிதான்? 2014ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று இருக்குது. அதுல இடையூறோட சம்பந்தப்படுத்தி கடைசியில சுழற்சி இயக்கம் 2014ஆம் ஆண்டு கேள்வி. ஒரு ஆள் நடக்கிற மாதிரி என்புல வார திருப்பம் கொடுக்கிற மாதிரி கேள்வி. 2012ஆம் ஆண்டு கேள்வி ஏ பாட் வந்து நேர்கோட்டு இயக்கம், பி பாட் அதே மாதிரி ஒரு சுழற்சி இயக்கம். 2012ஆம் ஆண்டு பெரும்பாலும் நேர்கோட்டு இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் கேட்டால் கேள்வி போடுறது. ரைட்? அப்படி விதமாக கேள்விகள் இருக்கு. வடிவா படிப்பீங்களா இருந்தா வடிவா கேள்வி செய்யலாம். பெரிய கேள்வி செய்து பார்த்தா அந்த அனுபவம் இருக்கு. இப்ப சி பாட் சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி பார்க்க போறோம். ரைட்? மூட்டு அழிக்கிறேன். சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ரைட்? சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தமான கேள்வி. சுழியோடி ஜீனுடா செல்லும் ஒரு அச்சு பெட்டி. அது பாலின் உள்ளே ஓபி என கொடுக்க அச்சு பெட்டி சுழற்சி இயக்கத்தை மாற்றுகின்றார். அவர் உடலின் சடத்துவ திருப்பத்தை மாற்றுவதற்கு தமது உடலை வளைத்து நீட்டி தமது சுழற்சி இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றார். இயக்கத்தின் முதல் தசம் 2.5 செகண்டின் போதும் இறுதி தசம் 7.5 செகண்டின் போதும் அவர் தமது உடலை முழுமையாக நீட்டிய தனத்தில் பேணிக்கொண்டு நேரம் 1 செகண்டின் போது தனது உடலை முடங்கிய நிலையிலும் பேணுகின்றார். ஒரு மூண்டே பார்க்க 5 = 3 என கொள்க. அதுல பாருங்க, டூட்ல 5 = 30 இருக்கு. அது 3. அதுல 3.02 பேர் 5 = 3 என கொள்க. அவர் முதல் தசம் 2.5 செகண்டின் போது ஓட்டி பற்றி தசம் 5 சுற்றல் per செகண்ட் என்னும் வீதத்தில் சொல்கின்றார். முதல் தசம் 2.5 செகண்டின் போது சுழியோடியின் கோணக்கதி ஒமேகா 1 கணிக்க 2 செகண்ட் மொத்த நேரத்தின் போது அவர் ஓபி வெட்டி சென்ற சுற்றல்கள் சுழன்றால் அதுக்கு பிறகு பின்வருவனவற்றை காண்பன்னு சொல்லி கீழே கொஞ்சம் சொல்லியிருக்கு. சரியா? மொத்தமா 2.5 சுற்று தான் முடிக்க. இப்ப இங்க வாணி முழுமையா என்ன சொல்றாங்கடா, பாய துவங்கினத்திலே இருந்து முதல் வாரம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பாய துவங்கினத்திலிருந்து முதல் வாரம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இறுதியில வாரம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா உடம்பு நீட்டி வச்சிருக்காங்க. இந்த உடம்பு மடக்கு. சரியா? பாய துவங்கினத்திலிருந்து முதல் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொஞ்ச நேரம் உங்களை சொன்னா தசம் 2.5 செகண்ட். அப்ப நான் சும்மா கலை கிடைக்கிறேன். இதுக்குள்ள வார இவ்வளவு நேரம் 0.2 செகண்ட்.
இவ்வளவு நேரம் தசம் 2 எண் செகண்ட். அதே நேரம் இறுதியில வர தசம் 7 எண் செகண்ட். இறுதியில வர தசம் 7 எண் செகண்ட். இந்த நேரத்துக்கு இல்லை உடம்ப நீட்டி வச்சிருக்கிறான். இடையில வார நேரத்துக்குள்ள உடம்பை என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா மடக்கி வச்சிருக்கான். இடையில வார நேரத்துக்கு இல்லை. இடையில வார நேரம் என்ன இருக்கணும்? மொத்தம் 2 செகண்ட் நேரம் தான். இடையில வார நேரம் என்ன இருக்குன்னா 1 செகண்ட் நேரம். இடையில வார நேரம் என்ன? 1 செகண்ட். ஏன்னா இந்த தசம் 2 அஞ்சையும் தசம் 7 அஞ்சையும் கூட்டே 1 செகண்ட் போகுது. மொத்தமா 2 செகண்ட் வரும். அப்ப இடையில வார உழவு நேரம் என்ன இருக்கும்? 1 செகண்ட் நேரம் இருக்கும். அந்த 1 செகண்ட் நேரத்துக்குள்ள உடம்ப மடக்கி வச்சிருக்கான். இந்த பெல்ட் அடிக்கிற மாதிரி, ரவுண்ட் பண்ற மாதிரி உடம்பு. நக்கி பெட்டி என்ன சொன்னா பாஞ்சு இடையில வந்து 2 சுத்தம் முடிச்சுட்டு அளவு நேரம். இந்த மொத்தமா 2 சுத்தம் முடிக்கிறேன். இந்த 2 செகண்ட் நேரத்துக்குள்ள இதை ஏற்படுத்தின சுழற்சிகள் எண்ணிக்கையை உனக்கு திறப்பட்டுக் கொள்ளணும்னா 2 சுழற்சி. சரியா? 2 சுழற்சி 2 செகண்டுக்குள்ள இவன் ஏற்படுத்தின சுழற்சிகள் எண்ணிக்கை 2 சுழற்சி திறப்பட்டது. அதே நேரம் உனக்கு ஒன்று திறப்படுகிறது. அந்த முதல் தசம் 2 5 செகண்ட் போது அவற்றை கோணக்கதியில பெருமானம் திறப்படுது. கோணக்கதியில பெருமானம் என்ன திறப்படுதுன்னா சைபர் தசம் 2 5 சைபர் தசம் 5 சுற்றல் பெர் செகண்ட். சரியா? சைபர் தசம் 5 சுற்றல் பெர் செகண்ட். சைபர் தசம் 5 சுற்றல் பெர் செகண்ட். என்ன கருத்து என்ன? 1 செகண்ட்ல ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை சைபர் தசம் 5. சரியா? முதல் வார தசம் 2 5 செகண்ட் கால பகுதியில் 1 செகண்ட் ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை பொழுது சைவரசம் 5. என்ன கருத்துன்னா ஆர்பிஎஸ் ஏற்படுது. சைவரசம் 5 ஆர்பிஎஸ் ரொட்டேஷனல் பெர் செகண்ட். 1 செகண்ட்ல ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை ஏற்படுது ஆர்பிஎஸ் அல்லது மீள் கேட்கலாம். 1 செகண்ட்ல ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை மீள் ஏற்படுது ஆகிக்கலாம். 1 செகண்ட் ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை மீள். சரி, இதை நாங்க ரேட் செகண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்தணுமா இருந்தா உங்களுக்கு தெரியும் மீறனுக்கும் கோணக்கதைக்கும் சம்பந்தமான சமன்பாடு தான் ஒமேகா சமம் 2π கொண்டு மேலே வரும். அப்ப அதுல வர எத்தான் இந்த மீறன் எப்ப 2πயால விலக்கி விட்டா அந்த ஒமேகான ஒரு மனம் வரும். அப்படி யோசிக்கலாம். இல்லையேண்டா 1 செகண்ட்ல ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கைதான் எவ்வளவு? அரை. ஒரு காலத்துல எவ்வளவு கோணம் வரும்? 2π. இதை 2πயால விலக்கியா இருந்தா 1 செகண்ட்ல திரும்புற மொத்த கோணம் வரும். 1 செகண்ட்ல திரும்புற கோணத்தின வருமானம் தான் கோண வேகம் ஒமேகா. ரேட் செகண்ட் வரும். சுழற்சிகள் எண்ணிக்கை 2πயால இருக்கும். சுழற்சிகள் எண்ணிக்கை யாரு? அதை 2πயால வரைக்கும் ஒமேகா எல்லாம் உண்டு. ஒமேகான்னு 1 செகண்ட்ல திரும்புற கோணம் காணும். 1 செகண்ட்ல திரும்புற கோணம் காணும் வேறன்னா 1 செகண்ட்ல இவன் அரை சுழற்சியை முடியல. ஒரு காட்சினா 2π கோணம். அப்ப அதை 2πயால வரைக்கும் 1 செகண்ட்ல திரும்புற கோணம் வரும். திரும்புற கோணம் ரேடியன் இருக்குது. அந்த செகண்டால வெட்டி விட்டா ஒமேகான கோணம் வரும். புரிஞ்சாலும் சரி எல்லாம் உண்டு. அதுவே அந்த ஒமேகான வருமானம் அதுக்குள்ள வர ஒமேகான போறோம் ஒமேகா 1. அந்த ஒமேகா 1 வேறக்கும் 2 தேவை. பைக்கு போட்டா 3 எப்பின வருமானம் தானே. அது இதுல கிரேட் அடைஞ்சு எல்லாம் உண்டு. சரியா? அப்ப 2ஐயும் பட்டி விட்டா அந்த ஆரம்பத்துல வர கோணவு 3 ரேட் செகண்ட் -1 மாதிரி 3 ரேட் செகண்ட் -1 ஆரம்பத்துல இருக்கிற கோணவு வரும். 3 ரேட் செகண்ட் இதுக்குள்ள வர கோணவு. இதுக்குள்ள வர கோணவு தான் நான் போட்டு கூட ஒமேகா 1. இப்ப இதுக்குள்ள உடம்ப நீட்டி வச்சிருக்கிறேன். இது உடம்ப நீட்டுறதாலேயோ உடம்ப மடிக்கிறதாலேயோ வேற சடத்துவ திருப்பம் மாறும். ஆனா கோண உண்டம்ன்றது மாறாது. என்ன வேறு உடம்ப இழுக்க இதுக்குள்ள வேற விசைகள் தசைகளுக்குள்ளேயே சமநிலை விசைகள். தசைகளுக்குள்ளேயே சமநிலை விசைகள். உதாரணமா நாங்க நடக்க இந்த காலுக்குள்ள ஹயப்பமா இருந்தா இந்த கால் இடுப்புக்குழியை இடிக்கிறதா இருந்தா இடுப்புக்குழியை என்ன செய்யும்? திருப்பி இடிக்கும் காலு. தாக்கமல்லதாக விசைகள். அதே மாதிரி நான் இந்த ஒரு கையில ஒரு வெயிட் வச்சு தூக்க போறா இருந்தா இதுக்குள்ள வர விஷயம் சமநிலை விசைகள் வந்து கேன்சல் ஆகும் ஒட்டுமொத்தமா உள்ளுக்குள்ள வர விஷயம். சரியா? அப்ப இவர் கையை நீட்டி வச்சிருந்த கையை உள்ள மடக்கினா அதுகளுக்குள்ளேயே விசை வந்து கேன்சல் ஆகும். சமநிலை விசைகள் உடம்புக்குள்ளேயே வெளியில இருந்து ஒரு விசை வராது. அதாவது உடம்ப நீட்டுறதால உடம்ப மடிக்கிறதால வெளியில இருந்து ஒரு ஆள் செய்யல வேற திருப்பி விடையில. வெளியில இருந்து ஒரு ஆள் என்ன செய்யல வேற தள்ளி விடையில. அவர் தனக்குள்ளேயே சொன்னா மொத்தமாக்குள்ள விடைய விசை முக்கியமா இருக்கு. புறவிசை இருக்காது. புறவிசை இல்லாட்டி புறம் உருக்கம் இல்லை. புறம் உருக்கம் இல்லையா இருந்தா கோண உந்தம் காக்கப்படவும். சரியா? புறம் உருக்கம் இல்லையா இருந்தா கோண உந்தம் ஏன்னா அவருக்குள்ள வார விசைகள்லாம் ஒன்று கேன்சர் பண்ற மாதிரி தான் வரும். அவருக்குள்ள வார விசைகள். சரியா? அவருக்குள்ள வார விசைகள் ஒன்று கேன்சர் பண்ற மாதிரி தான் வரும். இப்ப நான் நோவலா ஒரு மனிதன் நிக்கிறானா இருந்தா அல்லது நடக்கிறானா இருந்தா என்னென்ன விசை வரும்? ஒன்று நிறைந்த வருமானம் வரும். மற்றது மரதாக்குகின்ற வருமானம் வரும். நிலத்தால வாரம் அதை மட்டும் தான் இருக்கும்.
ஆனா அவன் உடம்புக்குள்ள நிறைய விசை வரும். என்ன விசை வரும்னா நான் நிக்க இப்ப நான் சொன்ன மாதிரி இடுப்புக்குரிய கால் இடிக்கிறதா இருந்தா இடுப்புக்குள்ள திருப்பி என்ன செய்யும், கால் அடிக்கும். அந்த விசை ரெண்டு கேன்சல் ஆகும். அல்லது நீங்க நாரியில எடுப்பீங்களா இருந்தா நாரியை ரெண்டா பிரிச்சுக்கிறதுனா நாரிக்கு மேல வார வைக்க அந்த கால் தாங்குதா இருந்தா சமனான விசை செஞ்சிருக்கணும், கால் திருப்பி அந்த உடம்பு கொடுத்துருக்கணும். அல்லது தலையை மட்டும் பிரிச்சுக்கிறது, தலையை மட்டும் பிரிச்சுக்கிறதுனா தலை உடம்பு உதைக்கிறதா இருந்தா உடம்பு என்ன செஞ்சிருக்கு, தலையை திருப்பி உதைக்கும். அப்ப அந்த மாதிரி அதுக்குள்ள வர விஷயம் ஹேண்டில் தான். அப்ப இதே மாதிரி தான் உடம்பு கையை நீட்டுறதாலையோ கையை மடிக்கிறதாலையோ அவருக்குள்ள விசை வரும். இப்ப கையை நீட்டேக்க இதுக்கு வர அந்த கூட்டு அவர் அழுக்குதா இருந்தா திருப்பி என்ன செஞ்சிருக்கணும், அந்த மரதாக்கு விஷயம் கொண்டு வந்திருக்கு அந்த மாதிரி. ஆக உங்களுக்கு இதுல முறுக்கம் இல்லை, முறுக்கம் இல்லாட்டி உந்தம் காக்கப்படணும். உந்தம் காக்கப்படணும்னா ஐயோவேக்கான ஒரு மனமாறலியா இருக்கு. ஐயோவேக்கா போன உந்தம் மாறலியா இருக்கு. ஐயோவேக்கா மாறலியா இருக்கணும் இருந்தா உடம்ப நீட்டி வச்சிருந்து உடம்ப மடக்கேக்க நடத்துவதற்கும் கூட இல்ல சுற்றுலாட்டில இருந்து பிரிவு கனவுல இருக்கு இங்க பக்கத்திலேயே வந்துடும். அப்ப இதுக்கு இருக்கிற நடத்துவ திருப்ப நாங்க ஐவண்ணா எடுத்தா இதுக்கு இருக்கிற நடத்துவ திருப்பம் என்ன இருக்கும்னா குறைவா இருக்கும். அதற்கு தோணும் ஐ2. ஆனா இதுக்கு இருக்கிற நடத்துவ திருப்பம் அதே பிரமாணம் தான் இருக்கு. இங்கே உடம்பு மீட்டப்பட்டுதான் இருக்கு. அதே மாதிரி தான் உடம்பு இருக்குது. அப்ப இதுக்கு இருக்கிற நடத்துவ திருப்பம் இதுக்கு இருக்கிற நடத்துவ திருப்பம் சமனண்டா ஐயோமேக்கா மாறலியா இருக்கணும் இருந்தா இதுக்கு இருக்கிற பூணகம் இருக்கும், இதுக்கு இருக்கிற பூணகம் என்ன இருக்கும் சமனா தான் இருக்கும். ஏன்னா ஐயோமேக்கா மாறலியா இருக்கணும் இருந்தா இங்கேயும் உடம்பு நிறுத்தி வச்சிருந்தா ஒரே நடத்துவ திருப்பம் இருக்கு. அப்ப இங்கேயும் கடைசி தேவையில்லையும் ஒரே கோணகம் இருக்கு, ஒமேகாவான் ஒரே கோணகம் இருக்கு. இதுக்குள்ள வார கோணகம் என்ன இருக்கும்னா அது கூட வேற நடத்துவ திருப்பம் கூட வேண்டாம். அதை போடுவோம் ஒமேகா 2. உடம்ப மடக்கி வச்சிருக்கே கோணகம் கூட வேற இருக்கும், அந்த கோணகத்தை போட்டு போடும் ஒமேகா 2. ஓகே, இப்ப நீ என்ன பண்ணணும், முதல் தசம் 2 செகண்டின் போது சுழியோடியின் கோணக்கதி ஒமேகா 1 காணிக்கன்னு சொன்னா ஒமேகா 1 3 ரேக் செகண்ட் -1. அதுக்கு நீங்க தசம் 5 RPS கொடுத்தா அதுக்கு பிரமாணம் 3 ரேக் செகண்ட் -1 அதுக்கு ஒமேகா 2 போட்டுங்க. அல்லது இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சர்க்கிள்ல திரும்புற கோணம் தான் அனதர் 2π. அப்ப அது ரேடியன்லயே வந்துருக்கு. அப்போ ஒரு சர்க்கிள்ல திரும்புற கோணம் எவ்வளவு கண்டா அது ஒமேகா ரேக் செகண்ட் சொல்லிட்டு அதான் ஒண்ணு. ஓகே, இரண்டாவது கேள்வி. அவர் முற்றாக முடங்கிய நிலையில் இருக்கும் போது அவருடைய கோணக்கதி ஒமேகா 2. இதுக்குள்ள வார கோணக்கதி முடங்கிய நிலையில் இருக்கு. இதுக்குள்ள வார கோணக்கதி இந்த பிரமாணம் நீ காணவனா இருந்தா சொல்லப்பட்டிருக்கு முழுமையான சுழற்சிகள் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு 80 சுழற்சி. முழுமையான சுழற்சிகள் எண்ணிக்கை 2. அதுல முதல் தசம் 2 சர்க்கிள் சொல்லப்பட்டிருக்கு தசம் 5 RPS அரை சுழற்சி சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதல் தசம் 2 சர்க்கிள் சொல்லப்பட்டிருக்கு 0.5 RPS, அது அரை சுழற்சி. ஆனா இதுக்கு ஒரு சர்க்கிள் முழுமையா முடியாது. அதுல ஒரு சர்க்கிள்ல தான் தசம் 5 சுழற்சி முடிக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் நேரம் முடிவடைதா இல்ல, அதுக்குள்ள தசம் 2 சர்க்கிள் தான் நேரம் இருந்திருக்கு. இதுக்கு முழுமையா ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருந்தா தான் அரை சுழற்சி முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சர்க்கிள்ல அரை சுழற்சி சுத்தக்கூடிய மாதிரி அவன் சுத்துறான். ஆனா அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் முழுமையா முடிவடையில, தசம் 2 சர்க்கிள் தான் முடிவடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் இதுவும் சேர்த்தா ஒரே கோணகம் தான். ஆனா இந்த நேரத்தையும் சேர்ப்ப இருந்தா ஒரு சர்க்கிள் இருக்கு. அதாவது இதுக்கு இருக்கிற எவ்வளவு மொழியை போட்டு இந்த முழுமையில கேட்கிற மாதிரி வச்சு போடும். முழுமையா கேட்டா தசம் 7 தசம் 2 ஒரு செகண்ட் இருக்கு. அப்ப அந்த ஒரு செகண்டுக்குள்ள அரை சுழற்சி வந்துடும். இதுக்குள்ளேயும் ஒரே போனவா விழுந்திருந்தா இதை முழுமையா சேர்க்க அரை சுழற்சி வரும். ஆனா மொத்தம் எத்தனை சுழற்சி 2 சுழற்சி. அப்ப 2 சுழற்சியில இதுக்குள்ள வார உடம்பு நீட்டி வச்சிருக்கேங்க, இதுக்குள்ள வார உடம்பையை நீட்டி வச்சிருக்காங்க. இந்த டைமுக்குள்ள சேர்த்து அரை சுழற்சி முடியுது. அப்ப மிச்சம் வார 2 சுழற்சி எங்க நடந்திருக்கும், உடம்ப மடக்கி வச்சிருக்கே நடந்திருக்கு. அது எவ்வளவு நேரத்துக்கு நடக்குது, ஒரு செகண்ட் நடக்கிறது. அப்ப ஒரு செகண்டுக்கு அதுக்கு 2 சுழற்சி முடியுதா இருந்தா அந்த ஒமேகா 2 பிரமாணத்தை காணலாம். சரியா, அந்த ஒமேகா 2 பிரமாணத்தை எப்படி காணலாம், ஒமேகா 2க்கு இதே மாதிரி போட்டு செய்யலாம். ஒமேகா 2க்கு 2π பண்ண மாதிரி போடலாம். 2π இப்ப 2 பையிட்ட பிரமாணத்துக்கு 3 கொடுத்துப்பட்டிருக்கு. எஃப்ல பிரமாணம் தான் அதுக்குள்ள வார ஒரு செகண்ட்ல ஏற்படுத்துற சுழற்சிகள் எண்ணிக்கை தான் 100. எவ்வளவு சுழற்சி வந்திருக்கு 2 சுழற்சி. ஒரு செகண்ட்ல வார சுழற்சி எண்ணிக்கை 2. இந்த ஒமேகா 2π போட்டா இதுக்குள்ள ஒரு செகண்ட்ல 2 சுழற்சி முடியும். என்ன மொத்தம் 2 சுழற்சி. அதுல அரை சுழற்சி எங்க போகுது, உடம்பு நீட்டி வச்சிருக்கேங்க முழுமையா சேர்த்து போயிருக்கு.
முதல் வார தசம் 2 கடைசியா வார தசம் 1 சேர்த்து போயிருக்கு. ஒமேகா 2 பிரமாணம் E3 R2 கண்டென்ட் கண்டென்ட் ரியாக்சன் -1 ஒமேகா 2 பிரமாணம் ரைட். கண்டென்ட் ரியாக்சன் -1 இருக்கும் ஒமேகா 2 பிரமாணம் காரணம் மூன்றாவது கேள்வி. அவர் முற்றாக முடங்கிய நிலையில் ஓபி வெற்றி அவருடைய சமத்துவ திருப்பம் ஜாதகம். முற்றாக முடங்கிய நிலையில் ஓபி வெற்றின்னு சொன்னா ஐக்கு தான் சேர்க்கப்பட்டது. அதே நேரம் முற்றாக நீட்டிய நிலையில் ஓபி வெற்றியுடைய சமத்துவ திருப்பம் 20 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். I1 திறப்பட்டது. I1க்குரிய பிரமாணம் திறப்பட்டு 20 என்ற மாதிரி. அப்ப I2 பிரமாணம் உணவாக இருக்கொண்டுதான் வேண்டும். I1 பிரமாணம் திறப்பட்டு I2 பிரமாணம் உணவு. அப்ப இந்த கேள்வியை பார்க்கணும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? I ஒமேகான பிரமாணம் மாறியா இருக்கும். 2 ஒமேகாவும் கண்டுட்டான். I1 திறப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒமேகா 2 பிரமாணத்தை காணணும். அப்ப கோண உந்த காப்பு விதியை பிரயோகிச்சா ஏன்னா மொத்த கோணம் தான் மாறி கோண உந்த காப்பு விதியை பிரயோகிக்கிறாருன்னா ஒமேகா 2 பிரமாணம் காணலாம். கோண உந்த காப்பு விதி. அப்ப இதுக்கு என்ன உள்ளாமன்னா I ஒமேகான பிரமாணம் மாறிலியா இருக்கும். அப்படியா இருந்தா I1 ஒமேகா 1 பிரமாணம் I2 ஒமேகா 2 தான் இருக்கும். I1 பிரமாணம் தான் திறப்பட்டு 20 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். ஒமேகா 1 பிரமாணம் கண்டனாங்க 3 ரியாக்சன் -1. I2 பிரமாணம் உணவு சேர்க்கப்பட்டிருக்கு. ஒமேகா 2 பிரமாணம் கண்டனாங்க உணவு 12 ரியாக்சன் -1. இந்த 3ஐயும் 12ஐயும் பற்றிங்களா 4 பேர் 4 கொண்டு 20 சுருக்கி விட்டா I2 பிரமாணம் எவ்வளவு 5 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். அது குறைவா இருக்கும். மற்ற குறைஞ்ச பிரமாணம் தான் 5 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். I2 பிரமாணம் 5 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். ஓகே, 4வது கேள்வி. 4வது கேள்வி. முற்றாக நீட்டிய நிலையில் இருக்கும் போது அவருடைய உடலின் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி ஏக பெருமான இயக்க சக்திக்கு அரைஎம்பி வர்க்கம் மாதிரி சுழற்சி இயக்க சக்திக்கான சமன்பாடு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கான சமன்பாடு ½ I ஒமேகா வர்க்கம். அரைஎம்பி வர்க்கம் மாதிரி இங்க போடலாம். நிறைய I ஒமேகா வர்க்கம். ½ I ஒமேகா வர்க்கம் வரது I இந்த பெருமானம் தான் என்ன சொல்லப்பட்டால் முற்றாக நீட்டிய நிலை. அந்த பெருமானம் உங்களுக்கு திறப்பட்டிருக்கு 20 கிலோகிராம் மீட்டர். முற்றாக நீட்டிய நிலையில வரப்படுறது 20. ஒமேகான பெருமானம் முற்றாக நீட்டிய நிலையில வர ஒமேகான பெருமானம் தான் 3 ரியாக்சன் -1. 3 வர்க்கம் பெறுவோம். 3 தரம் விடுவோம். 3 தரம் 2ஐயும் 20ஐயும் பற்றி இருந்தா இது 10 மாதிரி 3 9 அதை 10ஆவது மதிக்கணும். எவ்வளவு 90. முற்றாக நீட்டிய நிலையில வர சுழற்சி இயக்க சக்தி தீவிரமான 90. சின்ன கேள்விதான். அந்த கேள்விக்குள்ள முழுமையா முடிஞ்சு 2008ஆம் ஆண்டு இசைய கேள்வி. அதுல A பார்ட் வந்து இலைகள், B பார்ட் வந்து எரியம், C பார்ட் வந்து சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கத்துல கோண உந்த காப்பி. ரைட், அது 2008ஆம் ஆண்டு கேள்வி. நீங்க 4ஆம் கிளாஸ் வரும்போது 2012ஆம் ஆண்டு இசையை 2014ஆம் ஆண்டு இசையை செய்து பார்க்கலாம். 4ஆம் கிளாஸ் சரியா 2012ஆம் ஆண்டு இசைகளையும் 2014ஆம் ஆண்டு இசைகளையும் செய்து பார்க்கலாம். 4ஆம் கிளாஸ் நாளைக்கு பார்க்க